ஹபீபி. ஆமாங்க, இந்த வாரம் வரக்கூடிய மிக முக்கியமான திரைப்படங்களில் இது ஒரு திரைப்படம். இதற்கு முன்பு ஒரு முக்கியமான திரைப்படம், இயக்குனர் இமயம் கிராம பகுதிக்கு, அதாவது ஸ்டுடியோக்கள்னு சொல்லக்கூடிய சென்னையிலிருந்து கிராம பகுதிகளுக்கு தெரு தெருவாக தூக்கிட்டு போனார் கேமரா. அங்கே உள்ள வீதிகளையும் தெருக்களையும் குடிசைகளையும் வயல்வெளிகளையும் கண்ணுக்கு இனிமையாக மட்டுமல்ல கருத்துக்கு ஆழமிக்க படங்களை கொடுத்தார். அவருக்கு நம்ம அஞ்சலி செலுத்துகிறார். அதே சமயத்தில் இன்னைக்கு மண்ணுக்குள்ள, அதாவது என்ன, இன்னைக்கு மண்ணுக்குள்ள, அதாவது முதலாளி இருந்தாலும் மண்ணுக்குள் போகிறார், ஒரு புதைக்கப்படுகிறார், இல்லை விதைக்கப்படுகிறார். விதைச்சா உடனேவா முளைச்சு வரும், விளைத்து வந்து விட்டார். யார்? அதை மீரா கதிரவன் என்ற ஒரு இயக்குனர், தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஆமாங்க, அதாவது தென் மாவட்டத்தில், அது குறிப்பாக தென்காசி பகுதியில், குறிப்பாக இஸ்லாமியர் இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள வாழ்வியல் முறைகள் எப்போதும், இஸ்லாமியர்கள் என்றால் துப்பாக்கி எடுக்கிறதும் குண்டு போடுறதும், அப்புறம் அந்த குண்டு போடுறது இந்த குண்டு போடுறது தான் மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர்லேருந்து எல்லாரும் சொல்லிவிட்டாங்க. அது அவர்கள் அதுக்கு தான், வேறு அவரை பற்றியான பிம்பங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த இடத்தில் ஒரு இஸ்லாமிய வீட்டுக்குள்ளே கேமரா கொண்டு போகிறார். யார்? நம்ம மீரா கதிரவன். கொண்டு போனால் அங்கே இஸ்லாமிய ஒரு காதல் கதை எடுக்கிறார். அதற்கு இதர பூச்சிகளை கொண்டு போய் ஒரு பாலியல், அதாவது ரொம்ப சின்ன வயசில், அந்த இதில் பால் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு காதல், சின்ன பருவத்திலேருந்து வரக்கூடிய ஒரு காதல், அது இளமை பள்ளி அதெல்லாம் போகிறப்போ கடந்து போய் அந்த காதல் எப்பொழுது வெற்றி பெறுகிறது, எப்படி வெற்றி பெறுகிறது, காத்திருக்க வேண்டுமா, தியாகம் பண்ண வேண்டுமா அப்படிங்கிறத கொண்டு போகிறார். அதோடு என்ன செய்கிறாருன்னா, அந்த அந்த காதல் எப்படி வெற்றி பெறுது, எந்த காலத்தில் வெற்றி பெறுதா கதை. இதுக்கு இடையில் அந்த பூர்வீகமாக நான் இதுதான் ஒரு தொழில்னு கட்டி மேய்ஞ்சிட்டு கிடக்கிறோம்ல, ஐயோ நம்ம வயலை விட்டு போயிடக்கூடாது, வரப்பை விட்டு போயிடக்கூடாது, அந்த தனியை விட்டு போடக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து போய எத்தனை நாளையாக கட்டிட்டு மேய்க்கிறது. அதுக்கு வரும்பொழுது வேலை வெட்டி இல்லைன்னா இருக்கிறவன் பண்ணிட்டு போகிறான், படிக்க முடியல, வேறு தொழில் பண்ண முடியல, அப்பா அம்மா சார்ந்திருக்குன்னு ஒரு ஆள் பண்ணிட்டு போகிறான். அதை ஒரு அழுத்தமாகவும் ஆழமாகவும் இந்த கதையில் மீரா கதிரவன் சொல்லியிருக்கிறார். ஆமாங்க, இஸ்லாமிய பெண்கள் துப்பட்டா அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மேலெல்லாம் பரதாவெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள், குறிப்பாக காதல் உணர்வுகள், அது எப்படியெல்லாம் சிதைக்கப்படுகிறது, மழுங்கடிக்கப்படுகிறது. எப்போதுமே திருக்குறளாக இருக்கட்டும், ஒரு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தெய்வப்புலவர் கொடுத்த ஒரு பொக்கிஷமாக இருந்தாலும், இஸ்லாத்துலேயும் கிறிஸ்தவத்திலையும் என்ன செய்கிறாங்கன்னா, பெண்கள் என்றால் ஒரு சின்ன ஜடம் அல்லது ஒரு சின்ன வீட்டில் இருக்க செல்லப்பிராணி, அதுக்கு உணர்வுகள் இருக்கக்கூடாது, நம்ம சொல்கிறபடி தான் ஆடணும், சொல்கிறபடி தான் போகணும் வரணுங்கிறப்போ ஒரு புரட்சிகரமான கருத்தில் கொண்டு போய் அது எந்த வகையிலும் கருத்து சிதறாமல் இருப்பதற்காக பல்வேறு யுத்திகளை கையாண்டிருக்கிறார். அந்த வயல்வெளிகள், பாரதி ராஜா திருப்பி வரான்னு சொன்னோம்ல, ஒரு நண்பர் சொன்னார், ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார், எங்க அதில் இது காதலை சொல்லுவதற்கு மதம் என்ன இனம் என்ன சொல்லுகிறார். நம்ம மைண்டில் ஒரு மூத்த பத்திரிகையாளரை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாருன்னா, பாரதி ராஜா மாதிரி செய்கிறாருன்னு சொன்னாக்க அவர் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர்கள்னா மக்களுடைய இன்னொரு பிரதிநிதி, அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் சாதாரண மனிதன் எப்படி? இந்த நூற்றாண்டினுடைய, ஏன்னா 120 வருடங்களாக அதை போகப்படாத இடம். பாரதி ராஜா கிராம தெருவில் போனால் இஸ்லாமிய வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, என்னென்ன பொருளாதார சிக்கல் இருக்கு, என்னென்ன உணர்வுகள் பரிமாறப்படுகிறது, அது ஜமாத் என்ற பெயரில் அந்த பழமையில் இன்னைக்கு அது தேவை. அது எப்படி அழகாக கையாண்டிருக்கிறார்கள். காதலிக்கிறது எப்போதுமே ஒரு வசதியான பையன், ஒரு வசதியான பெண்ணு, ஏழை இல்லை. ஆமாம், அந்த இஸ்லாத்திலையும் எப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன, அவர்கள் எப்படியெல்லாம் நசுக்கப்படுகிறார்கள், மிதிக்கப்படுகிறார்கள். அதாவது சங்கத்தாட்கள், இன்னொன்று இந்த நம்ம ஊரில் இருக்க பறையடிக்கிற மாதிரி இன்னொரு குரூப் இருக்குது, இவர்களுக்குள்ளே எப்படி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை தோலுரித்து காட்டுகிறார், அல்லது வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் சொல்லலாம். இந்த படத்தை ஒரு பாலிய காதல், அடுத்து பள்ளி காதல், ஒரு மூத்த காதல், திருமணம் நடைபெற எப்படி தடைபடுகிறது, எந்த காலகட்டத்தில் எப்படி நிறைய இந்த இஸ்லாத்து சட்டங்கள்லாம் மத்திய அரசு என்ன செஞ்சால் கூட அதை அழகாக அது தேவையில்லை என்பதை தோலுரித்து காட்டுகிறது. இது கருத்து படம் அல்ல, காதல் படம். குடும்பத்தோட, நண்பர்களோட, உறவினரோட போய் பார்க்கலாம்.
பார்த்தோம்னா நம்ம பிள்ளைகளை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், அவர்களை எப்படி நம்ம உணர்வு ரீதியாக கொண்டு செல்கிறோங்கிறதை காட்டுது. வாழ்த்துக்கள்.